புகழேந்தி, உங்கள்கிட்ட தொடங்குற என்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளை உங்கள் தரப்புடைய வாதமும் தொடர் இருக்குது, 2 பேருடைய வாதமும் வர இருக்கு. லீகலா என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்க? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் ஜனநாயக நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த பைலாவை எதிர்த்து இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரை அது உங்க மீடியாவுக்காகட்டும், எங்களுக்காகட்டும், அதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்காகட்டும், இதுவரை அந்த ஓட்டு போட வேண்டிய அந்த பட்டியலை, அந்த வாக்காளர் பட்டியல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உறுப்பினர் பட்டியலை இதுவரை ஏடிஎம்கே இருந்து கொடுக்கல. ஆரம்பத்திலிருந்து இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். கார்த்திகை செல்வன் சார், இதுதான் பிரச்சனையா போகும்னு சொன்னோம். இந்த நிமிடம் வரை எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வாக்களிக்க போகிறார்கள், யார் யார் அந்த உறுப்பினர் அட்டையை வைத்துக் கொள்ள வேண்டும், ரினிவல் செய்யப்படவில்லை. வேணும்னு சொல்றவங்களுக்கு மாத்திரம் உறுப்பினர்கள் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இது எப்போ ஒரு எலெக்ஷன், இன்டர்னல் பார்ட்டி எலெக்ஷன் ஆகட்டும், எந்த எலெக்ஷன் ஆகட்டும், எப்போ உறுப்பினர்கள் அட்டை கொடுக்கப்படவில்லையோ, சரிபார்க்கப்படவில்லையோ, அது பட்டியல் வெளியிடப்படவில்லையோ, எப்படி நீங்க அந்த தேர்தலை நடத்த முடியும் கார்த்திகை செல்வன் சார்? அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நீதிமன்றம் உங்களுக்காக கூடியது. அன்றைக்கு வைக்கப்பட்ட வாதங்கள்ல சட்ட வல்லுநர்கள் சொல்றது, ப்ராசஸுக்கு தடை கேட்டு அவங்க ஆர்குமெண்ட் இல்ல, இந்த தேர்தல் நடைமுறையே நிறுத்த சொல்லி கேட்கல, அவர்கள் அடுத்த எல்லைக்கு தான் போயிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நீங்க ஏன் அந்த தடையோ அல்லது அப்படியான அணுகுமுறையோ வைக்கல? அது ஒரு சட்ட ரீதியான பலவீனமாக இருக்கிறதுங்கிற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நீக்கப்பட்டது சம்பந்தமா கேட்கறாங்கன்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல நான் சொல்றது, பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது, அதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார், வேட்புமனு பரிசீலனை முடிய போது, அதுக்கு பிறகு தேர்தல், அதுக்கு பிறகு அறிவிப்பு அப்படிங்கிற இடத்துல இந்த தேர்தல் நடைமுறைகளையே தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற கோரிக்கை முதன்மையா வைக்கப்படலையா இன்னைக்கு? இல்ல, அது இருக்கு, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, அதுக்கான ஸ்டே தான கேட்கணும். ஒரு இன்டரிம் ஸ்டேயா அப்படி கேட்டதா தெரியல, அதை வலியுறுத்தி அப்படி முன்வைக்கப்பட்டதா அப்படிங்கறத கேட்கிறேன். அது வலியுறுத்தி தான் கேட்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பதவி இருக்கிறது, அது காலாவதி ஆகவில்லை, அதுதான் தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா கொடுத்துட்டாரு, ஆனா அந்த ராஜினாமாவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ரொம்ப கரெக்டா உங்களுக்கு 2 சொல்லிடுறேன். சோ அது உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இங்க பொதுச் செயலாளர் என்பது உள்ளே வரும் புதிதாக? அப்ப எது கரெக்ட்? ஒருங்கிணைப்பாளர் சரியா, இல்ல இப்போ தேர்ந்தெடுக்க போறோம் நாங்களே எலெக்ஷன் நடத்திட்டு அப்படின்னு சொல்றது சரியான ஒரு கேள்விக்குறி எழுகிறதா இல்லையா? சரி, இப்ப நாளைக்கு இவர் பொதுச் செயலாளர் இவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரே வச்சுக்கோங்க, அப்ப இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கும்? That is so many questions before the law, sir. இல்ல, இப்ப அந்த ஆர்குமெண்ட் வைக்கணும்னா அவங்க தரப்புல இருந்து இப்ப மாவட்ட செயலாளர்கள் நியமனம்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கல்ல, அது நீங்களே செய்து கொண்டதா தானே வரும். இப்ப நீங்க நீக்கப்பட்ட கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் நியமனங்களை நீங்க பண்ணீங்க. ஆமா, பண்றோம் சார். ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு மாவட்ட செயலரை எடுப்பதற்கும் மாவட்ட செயலரை நியமனம் செய்வதற்கும் மாற்றுவதற்கும் எல்லா அதிகாரமும் தனித்த அதிகாரமா இருந்துச்சா? நீங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்கீங்களாங்கிறத இப்ப அடிப்படையில அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கான எந்த கட்சிக்கான எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்கிற இடத்துல இருந்து அவங்க அணுகிறாங்க. மொத்தமான தவறு கார்த்திகை செல்வன் சார். இத ரொம்ப பேரு என்கிட்ட அதை சொல்லுவாங்க டிவில, என்னன்னா நீங்க மெம்பரே இல்ல, கட்சியிலே இல்ல. டிவில சொல்றது இல்ல, திரு ஜெயக்குமார் சொல்றாரு, சட்ட அமைச்சராக இருந்தவர், தொடர்ச்சியா அதிமுகவுல நீண்ட காலமா பயணிக்கக்கூடிய ஒருத்தர், அவரு உள்ளிட்ட நிறைய அமைச்சர்கள் சொல்றாங்க. அதை எப்படி நாங்க வந்து கட்சி இல்லாம எங்க போயிட்டப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் எடுத்துட்டாங்களா எலெக்ஷன் கமிஷன்ல? அப்ப அவர் எங்க போயிட்டாரு? சரி சொல்லுங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க போயிட்டாரு? இங்கதான் இருக்காரு, இந்த கட்சியில தானே இருக்காரு. இல்ல, அதுக்கு அடுத்த கட்டத்தை அவங்க வந்துட்டாங்கல்ல, ஒரு பொதுக்குழு கூட்டினோம், அந்த பொதுக்குழுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, அதுல இடைக்கால பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வானார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு, இடைக்கால பொதுச்செயலாளர் வந்த பிறகு ஒருங்கிணைப்பாளர் ஒண்ணே இல்லையே.
தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லை. அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பொதுக்குழு செல்லும், ஆனால் அந்த தீர்மானங்களுக்கு எங்க நாலேஜுக்கு வரல, நீங்க 2 பேரும் கேட்கல, டிஸ்பியூட் எங்க பெண்டிங் இருக்கோ அங்க போய் பேசிக்கோங்கன்னு. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம் நீதிமன்றமா தேர்தல் ஆணையமா ரெண்டுமா? இது 2க்கும் 3க்கும் மேல மக்கள் மன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி. இல்ல மக்கள் மன்றம்னு போயிட்டா அப்புறம் நம்ம நீதிமன்றம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? அப்ப தேர்தல் தான் மக்கள் மன்றம். ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு இல்ல. ஒண்ணு மக்கள் மன்றம், அதாவது ஒரு கட்சியை நடத்தி செல்லுகிறவரை மக்கள் மன்றமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மன்றம் ஏற்றுக்கொள்ளணும்னா இப்ப நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல போட்டி போட்டிருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும், மக்கள் மன்றத்துல எங்களுக்கு ஏற்பு இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதான் நம்ம தவறு விட்டுட்டோமே, வித்ரா பண்ணியாச்சுல. அததான் கார்த்திகை செல்வன் சார் விட்டு கொடுத்தது. அந்த வேட்பாளர் காணாம போன விஷயத்துக்கு நான் வரல, அது உண்மைதான். காணாம போயிட்டா, ரைட், ஓகே, போயிட்டா, வேற கட்சிக்கு போயிட்டா, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதிமுக சேர்ந்துட்டாரு அவரு. அதான் நான் வந்து அந்த பாயிண்ட் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒருவரை நியமனம் செய்து பிரசிடென்ட் சேர்மனாரை நியமனம் செய்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யுங்க, பொதுவா பண்ணிக்கோங்க, இது ஒரு இன்டர்வியூ ஆர்டர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ அவர் வந்து பூத் ஏஜென்டா மாறிட்டார். பழனிசாமிக்கு பூத் ஏஜென்டா மாறி ஒருத்தர் தான் இண்டிகேட் பண்றாரு. அந்த ஈரோடு தேர்தல் நிகழ்ச்சிக்கு இன்னொரு ஆள் பேரையே சேர்க்க மாட்டேன்றார். அப்பயே நான் இப்போ பதிவு பண்ற நியூஸ் 18க்கு இவங்க விட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், எங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து முதல்ல என்டாஸ் பண்ணி வாங்கிட்டேன் கையில. நானு இந்த மாதிரி தவறுதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத டெல்லிக்கு சொல்லி நான் வாங்கி வச்சுட்டேன். தமிழ்நாடு தேர்வுங்கிறது தவறா நடந்திருக்கு, அவரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்த நடைமுறை தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்ப புகார் கொடுத்திருக்கீங்க. புகார் கொடுத்திருக்கேன், அது கொடுத்திருக்கேன். ஏன்னா இன்னொருத்தர் வந்து அதுல சேர்க்கவே இல்லை, இவரே தாந்தோண்டித்தனமா நடத்திக்கிறாரு, இப்படியே சொல்லியிருக்கேன். பூத் ஏஜென்ட் ஆஃப் பழனிசாமி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கேன். அவர் வந்து நியாயமா நடந்து அவர் தேர்வானதை நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு ஒரு வேட்பாளர். அதை நம்பி உச்ச நீதிமன்றம் பிரசிடென்ட் சேர்மனா வழிமொழிந்தார்கள், முன்மொழிந்தார்கள், ஒரு நியாயமா இருப்பாரு தான் முடிவு பண்ணிச்சு பொதுக்குழு. ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு சேர்த்து ஏமாற்றி நாளைக்கு என்ன உங்க தரப்புல இதுதான் எங்களுடைய சாலிடான வாதம் அப்படின்னு என்ன விஷயத்தை முன் வைக்கிறீங்க? உங்களுக்கு சட்ட ரீதியா இன்னும் எங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு. சார் எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா நாங்க தான் கட்சி, இவர் எடுக்கிறதுக்கெல்லாம் யாரும் இவருக்கு அதிகாரம் இல்லை. நாங்க கட்சியில் இல்லைன்னா இவர் சொல்ல முடியாது. உரிமை கொண்டாட வேண்டியவர், உரிமை கொண்டாடுவர் ஒருங்கிணைப்பாளர் தான். தேர்தல் ஆணையம் வேணாலும் பார்த்துட்டோம், அப்ப பேசிக்குவோம். அது வரைக்கும் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நன்றி திரு புகழேந்தி, இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ச்சியா பேசலாம்.